ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து வேர்க்கடலையும் சர்க்கரையும் இருந்தால் போதும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வறுத்த அரை கப் வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலை வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பவுடராக அரைச்சா போதும். இப்போ இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் வந்து 1/4 கப் சர்க்கரை வந்து எடுத்துக்கிறேன். அரை கப் வேர்க்கடலைக்கு 1/4 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை வந்து செக் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு அதை வந்து எடுத்து நம்ம இப்படி 2 கையை வச்சு இப்படி டச் பண்ணி பார்த்தோம்னா இப்படி ஒரு கம்பி மாதிரி வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலையோட தூளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சீக்கிரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு அல்வா ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, பாத்திரத்தில் ஒட்டாமல். இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதை 2 கலராக பிரிச்சுருக்கேன். ஒன்று நார்மல் ஃப்ளேவரும் சாக்லேட் ஃப்ளேவரும். சாக்லேட் ஃப்ளேவருக்கு இதில் வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடரும் மிக்ஸ் பண்ணேன். நான் வந்து இதை டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வெனிலா ஃப்ளேவரையும் அந்த சாக்லேட் ஃப்ளேவரை ரோல் பண்ணி இந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து விட்டு ரோல் பண்ணணுன்னா நம்ம பீனட் பர்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நம்மளோட டேஸ்டியான பீனட் ரோல் வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுல. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.